போட்டேன். சரி, என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஏன்னா அப்படி செத்தா டிஐஜி பழனி, மணி, டெப்டி ஜெயிலர் இவங்க தான் எங்க உயிருக்கு காரணம். சரியா, என்னை இங்க போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. என்ன? ஆமா, இது வந்து நான் ஒண்ணுமே பண்ணல. இந்த கரிகர சுதன்ற ஒரு பையனை இவங்க அடிச்சு துன்புறுத்தி உதைச்சு எல்லாம் செஞ்சாங்க. இதை நான் கேட்டேன். சரியா, இதை நான் கேட்டதுக்கு நேற்று ஃபைல் வந்தாங்க. வந்துட்டு என்னை வந்து நேற்று உன்னை ஆண்டவே டெத்து கணக்கு அனுப்பிச்சிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் கருணாநிதியவே எங்க சீனியர் தூக்கி ஜெயில வச்சு அடி பொலன்னு பிறந்திருக்கோம். அதனால நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. என்னை வந்து இப்ப ஒவ்வொரு கொடுமை பண்றாங்க. அந்த ஹரிகர சுதந்திரன் 5 நாளா இன்னும் வரையும் சாப்பிடாம உயிருக்கு போராடிட்டு இருக்கேன். அவன் யாரும் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. அதனால உடனே இதை வந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. எப்படியாவது இப்ப வந்து ஹைகோர்ட்ல ரெட் ஃபைல் பண்ணி, சரியா, ரெட் ஃபைல் பண்ணிருங்க. எப்படியாவது நம்ம பிள்ளைகளை வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா வழியில நம்ம பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வந்துரு. எப்படியாவது என்ன அப்படி பேசிக்கிட்டா? நம்ம ஐயா ராமதாஸ் ஐயா வழியில கொண்டு வந்துரு. இத உடனே மக்களுக்கு எல்லா விதத்துக்கும் தெரியணும். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப சாத்தாங்குளம், திருப்பவனம் கொலையெல்லாம் பாத்தீங்கன்னா அது வெளி போலீஸ்க்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க சிஎம் எல்லாத்தையுமே நாங்க பார்த்தீங்க. அதனால நீ எல்லாம் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இது எப்படியா உடனே எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தி ஜெயிலில் எவ்வளவு கொடுமை வந்து சிறைவாசிகளுக்கு நடக்குதுன்னு இதெல்லாம் வந்து எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணி எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துங்க. எனக்கு பயமா இருக்குது. என்னை எப்படியாவது ஹைகோர்ட்ல போட்டு என்னை எப்படியாவது சிறை மாற்றி என்னை காப்பாத்துங்க. சரியா, நான் அடுத்தும் பேச முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. சரியா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. ஆமா, எனக்கு என் உயிருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு டிஐஜி பழனியும் டெப்டி மணிகண்டன் இவங்கதான் காரணம். சரியா, எப்படியாவது காப்பாத்துங்க. உடனே வந்து ஹைகோர்ட்ல ரெட் ஃபைல் பண்ணுங்க. அந்த ஹரிகர சுதந்திரவனை நிர்வாணமா போட்டு அடிச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நடத்தி வச்சிருக்காங்க. அது வந்து வெளியே தெரியறது இல்லை. 4 செவத்துக்குள்ள இதெல்லாம் நடக்கிறதுனால. சரியா, இது எப்படியாவது பார்த்து இந்த இதை ரெக்கார்டை எல்லா குரூப்லையும் போட்டு வெளியே மக்களுக்கு ஃபுல்லா தெரியப்படுத்துங்க. நான் வைக்கிறேன். பழனியும் மணிகண்டன் டெப்டி இவங்க 2 பேரும் தான் காரணம். அவங்க மேல கண்டிப்பா எஃப்ஐஆர் போட்டு கொலை வழக்கு மேல ஃபைல் பண்ணணும். சரியா, நான் வரேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால நம்ம பிள்ளைகளை வந்து ராமதாஸ் ஐயா வழியில கொண்டு வா. சரியா, நான் தான் இப்படி வந்துட்டேன். நம்ம பிள்ளைகள்னால கரெக்டா நீ வளர்த்து கொண்டு வந்துரு. சரியா, இத கண்டிப்பா நீ என்ன எல்லா பக்கமும் சிஎம் செல்லு, மனித உரிமை, இந்த கலெக்டர் ஆபீஸ், ஹைகோர்ட்டு அவங்களுக்கு தெரியும். ஒரு 7 பக்கம் எங்க அனுப்பிச்சுடணும். எல்லா பக்கமும் அனுப்பிச்சு விடுங்க. சரியா, உயிருக்கு காரணம். சரியா, அந்த சிறைத்துறை தான் காரணம் என் உயிருக்குன்னா. இங்க வந்து நிறைய பேர் உயிர் போக காத்து இருக்குது. அந்த ஹரிகர சுதந்திரன் அவன் இன்னைக்கு சாப்பிடாம தண்ணி கூட தெளிவுபடுத்துங்க. சரி, சரி.